என் பெயர் ரோகிணி. எனக்கு 35 வயது. நான் மிகவும் கருப்பாக இருந்ததால் எனக்கு திருமணம் ஆகவில்லை. என்னை பார்க்க வரும் அனைவரும் என்னை பார்த்த உடனேயே நிராகரித்து விட்டனர். இந்த பிரச்சனையால் என் பெற்றோரும் மிகவும் கவலைப்பட்டனர். என் பெற்றோர்கள் எனக்கு ஒரு தனி ஆளாக ஒரு பையனை பார்க்க விரும்பினர். ஆனால் என் நிறம் மற்றும் தோற்றத்தை பார்த்தால் எனக்கு 4-5 குழந்தைகளுக்கு தந்தையான ஒருவருடன் அல்லது ஒரு விவாகரத்து பெற்றவருடன் அல்லது ஒரு வயதானவருடன் தான் திருமணம் நடக்கும் வாய்ப்பு வந்தது. அப்படிப்பட்ட ஒருவருடன் என் பெற்றோர்கள் எனக்கு திருமணம் செய்ய விரும்பவில்லை. அவர்கள், மகள் எங்களுக்கு சுமை இல்லை, அவளுக்கு ஒரு நல்ல உறவு கிடைக்கும் போது நாங்கள் எங்கள் மகளுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்று கூறினர். ஆனால் என் வயது கூடிக்கொண்டே போனது. என் முகத்தில் என் வயது தெளிவாக தெரிந்தது. இப்போது மக்கள் என் பெற்றோரிடம், மகளின் திருமணம் எப்படியாவது செய்து விடுங்கள், உங்கள் மகளின் திருமண வயது கடந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட உறவுகளும் உங்களுக்கு கிடைக்காது என்று புரிய வைத்தனர். இதை யோசித்து என் பெற்றோர் 2 வளர்ந்த மகள்கள் மற்றும் ஒரு மகனை கொண்ட ஒருவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தனர். என் அப்பா மிகவும் நேர்மையானவர். ஒரு நபர் எனது இந்த உறவை பற்றி அவரிடம் கூறியிருந்தார். இப்போது என் பெற்றோர் எதிர்காலத்தில் எங்கள் மகளுக்கு இன்னும் மோசமான உறவுகள் வந்துவிடுமோ என்று கவலைப்பட்டனர். எனது உறவை சொன்னவர் என் தந்தைக்கு தெரிந்தவர். அவர் பையனின் புகைப்படத்தை என் தந்தையிடம் காட்டினார். என் தந்தை அதை பார்த்தவுடன் அந்த பையனை விரும்பினார். ஏனென்றால் பையன் வெள்ளையாகவும் அழகாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருந்தான். மேலும் அவனை பார்த்தால் 3 வளர்ந்த குழந்தைகளுக்கு தந்தை என்று தோணவில்லை. இப்போதைக்கு என் தந்தை எங்கள் தரப்பிலிருந்து திருமணத்திற்கு சம்மதித்திருந்தார். இப்போது என் புகைப்படமும் பையனின் வீட்டிற்கு அனுப்பப்பட்டிருந்தது. பையனின் குடும்பத்தினரும் என்னை பிடித்திருந்தனர். இப்படியே எளிமையாக என் திருமணம் நடந்தது. நான் விடைபெற்று என் மாமியார் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயத்தை கவனித்தேன். என் குடும்பத்தினர் மிகவும் கவலைப்பட்டனர். என்னை பார்த்து மிகவும் அழுதனர். அவர்கள், நீ உன் மாமியார் வீட்டிற்கு செல்கிறாய், எப்போதும் உன் வீட்டை இணைத்துக்கொள், கணவன் வீட்டில் எல்லா சூழ்நிலையிலும் சமாளி என்று கூறினர். என் குடும்பத்தினரின் பேச்சுக்களை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். அவர்கள் என்ன சொல்ல விரும்பினார்கள் என்று. நான் திருமணம் செய்து என் மாமியார் வீட்டிற்கு சென்ற போது என் கணவரின் குழந்தைகளை பார்த்தேன். குழந்தைகள் அனைவரும் வளர்ந்தவர்கள். அவர்களை பார்த்து எனக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. 2 பெண்களும் மிகவும் அழகாக இருந்தனர். பையன் ஒரு விசித்திரமானவனாக இருந்தான். அவன் காதில் குண்டல் அணிந்திருந்தான். குண்டல்கள் அணிவது ஒருவேளை இது இன்றைய ஃபேஷனாக இருக்கும் என்று நினைத்தேன். என் கணவரின் அம்மாவும் வீட்டில் இருந்தார். ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், என் உறவு உறுதியான போது இந்த விஷயம் ஆண்களுக்கு இடையே மட்டுமே பேசப்பட்டது. என் கணவரின் அம்மா இருக்கும்போது ஏன் அவள் என்னை பார்க்க என் வீட்டிற்கு வரவில்லை? என் மாமனாரும் தன் மகன் மனைவியை அழைத்து செல்ல அவளின் பிறந்த வீட்டிற்கு செல்லவில்லை. நான் என் கணவருடன் கோவிலில் எல்லா சடங்குகளையும் முடித்த பிறகு கோவிலில் இருந்து நேரடியாக என் மாமியார் வீட்டிற்கு வந்தேன். என் மாமியார் பார்க்கவும் மிகவும் ஆபத்தானவராக தோன்றினார். இவள் மிகவும் ஆபத்தான பெண் போலவும் எதிர்காலத்தில் என் வாழ்க்கையே நரகமாக்கி விடுவாள் போலவும் தோன்றியது. நான் என் அறைக்கு அனுப்பப்பட்டேன். அங்கே என் கணவர் வந்து என்னிடம் நன்றாக பேச ஆரம்பித்தார். என் கணவரை பார்த்ததும் எனக்கு பிடித்து விட்டது. அதனால் நான் மற்றவர்களை பற்றி கவலைப்படவில்லை. என் கணவர் நல்லவர் என்பதால் மற்றவர்களை பற்றி நான் கவலைப்படக்கூடாது என்று நினைத்தேன். என் கணவருக்கு சுமார் 49 வயது இருக்கும். ஆனால் அவரது குழந்தைகள் அனைவரும் 25 முதல் 30 வயதுடையவர்கள். இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் இங்கு வந்த பிறகு மிகவும் குழப்பமாக இருந்தேன். என் மனம் எங்கும் அலைந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு என் கணவர் என்னிடம் பேசிவிட்டு தன் அறையிலிருந்து வெளியேறினார். என் மாமியாரும் என் கணவரின் மகள்களும் அறைக்குள் வந்தனர். என் கணவரின் 2 மகள்களும் இன்னும் திருமணமாகாதவர்கள் என்பதை பார்த்து எனக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர்கள் என்னை மம்மி என்று அழைக்க ஆரம்பித்தனர். எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. அதன் பிறகு என் மாமியார், சரி பெண்களே, நீங்கள் அறையில் இருந்து வெளியே செல்லுங்கள், நான் மருமகளுடன் பேச வேண்டும் என்று கூறினார். இந்த பெண் பார்க்க விசித்திரமானவளாக இருந்தாள். பருமனாகவும் அசிங்கமாகவும் சிவப்பு உதடுகளுடனும் இருந்தாள். இவளுக்கு வெற்றிலை போடும் பழக்கம் இருக்கும் போல தோன்றியது. அவள் என்னிடம், மகளே, இந்த வீட்டில் உனக்கு ஒருபோதும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ இந்த குழந்தைகளை பார்க்கிறாயா
இவர்களுக்கு தாயின் அன்பு தேவைப்பட்டது. இவர்களின் தாய் இவர்களை குழந்தைகளாக இருக்கும் போதே விட்டு சென்று விட்டார். அதிலிருந்து என் மகன் மிகவும் கவலைப்பட்டான். நாங்கள் அவனிடம், நீ மறுமணம் செய்து கொள், மறுமணம் செய்தால் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைக்கும், இந்த குழந்தைகளுக்கும் தாயின் அன்பும் கிடைக்கும் என்று புரிய வைத்தோம். இனிமேல் நீ இந்த குழந்தைகளுக்கு தாய் என்று அந்த பெண் என்னை பார்த்தாள். நான் அவர்களின் மருமகளாக இல்லாமல் மகளாகவே பாவித்தாள். நான் கணவரிடம், உங்கள் குழந்தைகள் இவ்வளவு பெரியவர்கள், நீங்கள் இந்த குழந்தைகளின் தந்தையாக தோன்றவில்லை என்று நான் வியப்புடன் கூறினேன். இதை கேட்டதும் அவர்கள் சிரிக்க ஆரம்பித்து, உங்களுக்கு மட்டுமல்ல, பலரும் என்னிடம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள், ஏனென்றால் நான் அவ்வளவு இளமையாக இருக்கிறேன் என்று கூறினார். என் கணவர் மிகவும் புன்னகைத்தார். அவரை கண்டு நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். பிறகு அவர் ஆரம்பத்தில் இருந்தே தன்னை நன்கு கவனித்து வருவதாகவும் உடற்பயிற்சி செய்வதாகவும் கூறினார். அவர் தன் வாழ்க்கையை ஜிம் செய்வதிலேயே செலவழித்ததால் அவர் இவ்வளவு இளமையாக தெரிகிறார் என்று கூறினார். தங்கள் உடலை பேணும் மக்கள் ஒருபோதும் முதுமை அடைவதில்லை. என் கணவரின் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். அப்போது என் கணவர், நான் உன்னையும் இளமையாக மாற்றுவேன், காலப்போக்கில் நீ வயதாகுவதற்கு பதிலாக இன்னும் அழகாக மாறுவாய் என்று கூறினார். நான் என் கணவரிடம், நான் எப்படி அழகாக முடியும், நான் கருப்பு கலந்த மாநிறமாக இருக்கிறேன், நீங்கள் வெள்ளையாக இருக்கிறீர்கள் என்று கூறினேன். என் கணவர், அப்படி பேசாதே, எனக்கு உன்னை பிடித்து விட்டது, நிறத்தால் என்ன ஆகிறது, ஒருவரின் குணம் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அவரின் இவ்வளவு இனிமையான வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் கணவரின் மகள்களும் மிகவும் அழகாக இருந்தனர். என் கணவர் உண்மையிலேயே மிகவும் இளமையாக தோன்றினார். ஆனால் வயதானவர்களுக்கு ஏதேனும் ஒரு நோய் நிச்சயம் இருக்கும், ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும், அதிலிருந்து அவர்கள் வயது தெரிந்துவிடும். ஆனால் என் கணவர் முற்றிலும் இளமையாக தோன்றினார். அவர் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தார். என் கணவருக்கு இது 2வது திருமணம். அப்படியானால் முதல் திருமணத்தின் போது எவ்வளவு அழகாகவும் இளமையாகவும் இருந்திருப்பார். இப்போதைக்கு நான் இந்த விஷயத்தை புறக்கணித்தேன். இப்போது நான் என் மாமியார் வீட்டில் கவனம் செலுத்த வேண்டும். அது ஒரு கனவு நிறைந்த இரவு. அதை நான் கழித்திருந்தேன். காலை ஆனது. கதவில் தட்டு சத்தம் கேட்டது. நான் சென்று கதவை திறந்தேன். என் மாமியார் எதிரே நின்றிருந்தார். அவர் கையில் ஒரு பெரிய தட்டு இருந்தது. அவர் எனக்கு அறைக்கு காலை உணவு கொண்டு வந்திருந்தார். நான், நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும், ஃப்ரெஷ் ஆன பிறகு நானே சமையலறைக்கு காலை உணவு தயாரிக்க வருகிறேன் என்று கூறினேன். என் மாமியார், அட இல்லை இல்லை மருமகளே, புதிய மருமகளை இவ்வளவு சீக்கிரம் சமையலறை வேலை செய்ய வைப்பது நல்லதல்ல என்று கூறினார். என் கணவரும் தூங்கி எழுந்திருந்தார். நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவு உண்டோம். நான் என் கணவரிடம், இன்று எங்கள் திருமணத்தின் முதல் நாள், இன்று நாம் எங்காவது வெளியே செல்லலாம் என்று கூறினேன். என் கணவர், எங்கே போக விரும்புகிறாய் என்று கேட்டார். நான் என் பெற்றோர் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன் என்று கூறினேன். என் கணவர், ஒருவேளை உனக்கு இந்த விஷயம் தெரியாது, உன் பெற்றோர்கள் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லவில்லை, நீ உன் பெற்றோர் வீட்டில் யாரையும் சந்திக்க முடியாது என்று கூறினார். இதை கேட்டதும் எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர் ஒருவேளை கேலி செய்கிறார் என்று நினைத்தேன். நான், அது நடக்க முடியாது என்று கூறினேன். என் கணவர், அது அப்படித்தான், இப்போது உன் திருமணம் இங்கு முடிந்து விட்டது, அதனால் நீ உன் உறவினர்கள் அல்லது உன் பெற்றோர்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டாய் என்று கூறலானார். இப்போது எனக்கு புரிந்தது. இதுதான் என் வீட்டில் உள்ள அனைவரும் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு மிகவும் கவலைப்பட்டதற்கும் என்னை பார்த்து மிகவும் அழுததற்கும் காரணம். எனது திருமணத்திலும் என் குடும்பம் முழுவதும் அழுது கொண்டிருந்தது. அப்போது அவர்கள் பேச்சின் மூலம் எனக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார்கள். அதாவது, இப்போது நமது அனைத்து உறவுகளும் உன்னுடன் முடிந்துவிட்டன என்று. இந்த நிபந்தனை என் பெற்றோருடையதா அல்லது என் கணவருடையதா என்று எனக்கு புரியவில்லை. என் கணவரிடம் இந்த கேள்வியை கேட்டபோது அவர், நான் இந்த நிபந்தனையின் பேரில் தான் உன்னை மணந்தேன், ஏனென்றால் உனக்கு எங்கும் திருமணம் நடக்கவில்லை, உன் குடும்பத்தினர் ஏன் இந்த நிபந்தனையை எளிதாக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் என்று கூறினார். இதை கேட்டு என் மனம் மிகவும் புண்பட்டது. ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு என் கணவரின் மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவர் யாரிடமோ போனில் பேசும்போது, உறவு நிச்சயமான போது எங்கள் இந்த நிபந்தனை ஏற்கனவே உறுதியாகிவிட்டது என்று கூறிக்கொண்டிருந்தார். என் கணவர் போனில் மிகவும் சண்டையிட்டு கொண்டிருந்தார். இந்த அழைப்பு என் வீட்டில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன்.
நான் என் கணவர் முன் நின்று தயவு செய்து ஒரு முறை என்னை பேச விடுங்கள் என்று கூறினேன். என் கணவர் என்னை பார்த்து, அழைப்பில் இனிமேல் உன் மொபைலுக்கு யாரும் அழைக்க கூடாது, அழைத்தால் உங்கள் மகளுக்கு விவாகரத்து கொடுத்து உங்கள் வீட்டிற்கே அனுப்பி விடுவேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தார். நான், நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள், நான் சந்திக்க வரவில்லை என்றாலும் ஒரு முறையாவது போனில் பேச முடியுமே என்று கூறினேன். என் கணவர், உன் குடும்பத்தினரும் என்னிடம் இதைத்தான் கூறினார்கள். ஆனால் எங்கள் நிபந்தனை என்னவென்றால், திருமணத்திற்கு பிறகு நீ உன் குடும்பத்தினருடனோ அல்லது உன் உறவினர்களுடனோ எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது. பிறகு இப்போது உன் பெற்றோர்கள் இதை எப்படி மறந்தார்கள்? இப்போது என் மறுப்புக்கு அவர்கள் எந்த ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது. அவர்கள் தங்கள் மகளை மகிழ்ச்சியாக பார்க்க விரும்பினால் அமைதியாக இருக்க வேண்டும். உன்னிடம் பேச முயற்சி செய்யக்கூடாது. அதுவே அவர்களுக்கு நல்லது என்றார். என் கணவரின் இந்த ரூபத்தை பார்த்து நான் மிகவும் பயந்து விட்டேன். என் கணவர், இந்த வீட்டில் என் அம்மா இருக்கிறார், என் மகள்கள் இருக்கிறார்கள், ஒரு மகன் இருக்கிறான். நீ அவர்களுடன் இரு, அவர்களை கவனித்துக் கொள், இதுவே உன் கடமை என்று கூறினார். நான், ஒரு மனைவிக்கு என்ன கடமை இருக்கிறதோ அதையெல்லாம் நான் செய்து காட்டுவேன். ஆனால் ஒரு மகளுக்கு தன் பெற்றோருடன் தனிப்பட்ட பாசம் இருக்கும். வேறு யாரும் அந்த இடத்தை பிடிக்க முடியாது. தயவு செய்து ஒரு முறை என் பெற்றோருடன் என்னை போனில் பேச விடுங்கள். உங்கள் இந்த உதவியை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். இன்று முதல் அவர்களுடன் பேசும் பிடிவாதத்தையும் விட்டு விடுவேன் என்று கூறினேன். என் கணவர் என் பேச்சை கேட்கவில்லை. நான் அழுதபடி அமைதியாக அறைக்குள் வந்துவிட்டேன். அழுது என் நிலைமை மோசமாகிவிட்டது. முதல் நாளே இப்படி செய்தால் எதிர்காலத்தில் இவர்கள் என்ன செய்வார்கள்? சிறிது நேரம் கழித்து என் கணவர் ஏதோ யோசித்தபடி அறைக்குள் வந்தார். என்னை அமைதிப்படுத்த ஆரம்பித்தார். கவலைப்படாதே, நான் உன் பெற்றோர்களுடன் உன்னை பேச வைப்பேன். மாறாக உன்னை பார்க்க வைப்பேன். ஆனால் இப்போது இல்லை, சரியான நேரம் வரும்போது நான் உன்னை அவர்களுடன் சந்திக்க அழைத்து செல்வேன் என்று கூறினார். நான் என் கணவரிடம், ஆனால் அது எப்போது நடக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் சொன்னேனே, சரியான நேரம் வரும்போது நான் உன்னை அழைத்து செல்வேன். நீ என் குடும்ப உறுப்பினர்களை கவனித்துக் கொள். எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கிறது, நான் வெளியே செல்ல வேண்டும் என்று கூறினார். என் கணவர் இதை கூறி வீட்டிலிருந்து வெளியேறினார். என் மாமியார் என் அருகில் வந்து அமர்ந்தார். அவர் என்னிடம் சில விஷயங்களை பேச விரும்பியது போல உட்கார்ந்திருந்தார். என் மாமியார் என்னை பேச்சில் மூழ்கடித்தார். சிறிது நேரம் கழித்து அவர் என் கணவரின் மூத்த மகளிடம், சோனி, உன் அம்மா அழுது தன் நிலையை மோசமாக்கி கொண்டாள். அவளுக்கு தலைவலி வந்திருக்கும். அவளுக்கு ஒரு கப் டீ தயார் செய் என்று கூறினார். என் கணவரின் மூத்த மகள் சமையலறைக்கு டீ போட சென்றாள். அவளுக்கு பின்னால் மற்றொரு மகளும் சென்றாள். நான் இப்போதுதான் காலை உணவு சாப்பிட்டேன். இப்போது எனக்கு டீ குடிக்கும் மனநிலை இல்லை என்று கூறினேன். ஆனால் அவர்கள் வலுக்கட்டாயமாக எனக்கு டீ தயாரிக்க வைத்தனர். அந்த டீ கோப்பையை எனக்கு கொடுத்து, இந்த டீயை குடித்துக்கொள் என்று கூறினர். நான் அவர்களை மிகவும் மறுத்தேன். ஏனென்றால் எனக்கு எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ விருப்பமில்லை. பிறகு ஏன் நான் தேவையற்ற முறையில் டீ குடிக்க வேண்டும்? பிறகு நான் இன்று என் மாமியார் வீட்டில் முதல் நாள். நான் என் மாமியார் குடும்பத்தினர் முதல் நாளிலேயே என்னிடம் கோபப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை என்று நினைத்தேன். அவர்களின் பிடிவாதத்திற்காக நான் டீ கோப்பையை என் கையில் எடுத்துக்கொண்டேன். ஆனால் நான் டீ கோப்பையை என் உதடுகளுக்கு கொண்டு வந்தவுடன் டீயிலிருந்து கசப்பான துர்நாற்றம் வீசியது. அது கெட்டுப்போன பால் டீ போல தோன்றியது. நான், டீயிலிருந்து என்ன விசித்திரமான துர்நாற்றம் வருகிறது என்று கேட்டேன். அதற்கு என் மாமியார், இல்லை மகளே, நாங்கள் எப்படி உனக்கு கெட்டுப்போன பால் டீயை கொடுக்க முடியும்? ஒருவேளை யாராவது பால் திறந்த நிலையில் ஃப்ரிட்ஜில் விட்டுவிட்டார்கள். ஃப்ரிட்ஜில் உள்ள ஏதேனும் ஒரு உணவின் வாசனை பாலில் ஒட்டி கொண்டிருக்கலாம் என்று கூறினார். அப்பொழுது என் கணவரின் இளைய மகள் வந்து, நீங்கள் எங்களை நேசிக்கவில்லை. நீங்கள் எங்களை நேசித்திருந்தால் இந்த டீயில் இருந்து உங்களுக்கு துர்நாற்றம் வந்திருக்காது. மாறாக வாசனை வந்திருக்கும். எங்கள் வீட்டு டீ இந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் மிகவும் பிரபலமானது. இந்த பகுதியில் உள்ள எவரும் எங்கள் வீட்டிற்கு வந்து எங்கள் வீட்டு டீயை குடித்தால் மிகவும் பாராட்டுவார்கள். நீங்கள் இந்த டீயில் இருந்து துர்நாற்றம் வருகிறது என்று கூறுகிறீர்கள் என்று கூறினார். நான் கட்டாயமாக அந்த டீயை குடிக்க ஆரம்பித்தேன். டீ குடிக்க நன்றாக இருந்தது. ஆனால் அதிலிருந்து ஏதோ மருந்தின் வாசனை வந்தது. அவர்கள் அனைவரும் நான் டீ குடிப்பதை உன்னிப்பாக பார்த்தனர். நான் டீ குடிக்கவில்லை, மருந்து குடிக்கிறேன் என்பது போல.
டீ கோப்பையை முழுவதுமாக குடித்தவுடன் அவர்கள் அனைவரும் என்னை பார்த்தனர். எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்பது போல. பிறகு அவர்கள் அனைவரும் என் அறையில் இருந்து வெளியேறினர். என் தலை திடீரென்று கணக்க ஆரம்பித்தது. நான் என் கணவரின் மூத்த மகள் சோனி என்று அவளை அழைக்க ஆரம்பித்தேன். அவள் என் குரலை கேட்டாள் என்று எனக்கு தெரியும். ஆனால் என் குரலை கேட்ட பிறகும் அவள் என் அருகில் வரவில்லை. முழு அறையும் சுழல்வது போல தோன்றியது. நான் படுக்கையில் படுத்தேன். படுத்த பிறகு என் கண்கள் மூடிக்கொண்டன. அதன் பிறகு எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. பிறகு என் கண்கள் இரவு 9 மணிக்கு தான் திறந்தன. அறையில் எந்த அசைவும் இல்லை என்று நான் பார்த்தேன். அறையின் விளக்கும் அணைக்கப்பட்டு இருந்தது. முற்றிலும் விசித்திரமான அமைதி நிலவியது. ஆனால் நான் படுக்கையில் இருந்து தரையில் காலை வைத்தவுடன் திடீரென்று எனக்கு பலவீனம் ஏற்பட்டது. எனக்கு மயக்கம் வர ஆரம்பித்தது. என் வயிற்றில் வலி ஏற்பட்டது. இதையெல்லாம் ஏன் எனக்கு நடக்கிறது என்று தெரியவில்லை. நான் யோசிக்க முயற்சி செய்த போது காலை 10 மணிக்கு டீ குடித்தேன். அதன் பிறகுதான் தூங்கினேன். இப்போதுதான் என் கண்கள் திறந்தன என்று என் கவனத்திற்கு வந்தது. இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு நேரம் நான் எப்படி தூங்க முடியும்? இதன் பொருள், நான் இன்று என் மாமியார் வீட்டில் முதல் நாளை தூங்கியபடியே கழித்திருந்தேன். நான் என் அறையில் இருந்து வெளியே வந்தபோது வீடு முழுவதும் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. டார்ச் ஒளியில் லைட் சுவிட்சை தேடி கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று யாரோ என்னை இழுத்து மற்றொரு அறைக்குள் தள்ளினர். நான் மிகவும் பயந்தேன். ஆனால் இது என் கணவரின் வீடு என்பதால் நான் பயப்படக்கூடாது. நான் கத்த முயற்சித்தேன். ஆனால் என்னை அழுத்தி பிடித்திருந்தவர் என் வாயை மூடினார். பிறகு நான் நீண்ட நேரம் அங்கேயே இருந்தேன். என்னை இப்படி பிடித்திருந்தவர் யார் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. அவரின் கைகளின் உணர்விலிருந்து இவை ஒரு ஆணின் கைகள் என்று தோன்றியது. இவைகள் என் கணவரின் கைகள் இல்லை என்பதை என்னால் அடையாளம் காண முடிந்தது. நான் அந்த நபரை பலமாக தள்ளிவிட்டு அந்த அறையிலிருந்து ஓடி என் அறைக்கு சென்றேன். அவர் யார் என்று தெரியவில்லை. ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொண்டார்? என் அறைக்குள் வந்து விட்டேன். ஏனென்றால் என் அறை எனக்கு நன்றாக பழகிவிட்டது. சமையலறைக்கு செல்லும் வழி எனக்கு தெரியும். எந்த சமையலறை என்று தெரியும். கழிப்பறை என் அறையிலேயே இணைக்கப்பட்டு இருந்தது. நான் உட்கார்ந்து நீண்ட மூச்சு வாங்கி கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று அறைக்குள் யாரோ வரும் சத்தம் கேட்டது. நான் திரும்பி பார்த்தவுடன் அறையின் விளக்கு உடனே எரிந்தது. என் கணவர் எதிரே நின்று சிரித்துக் கொண்டிருந்தார் என்று நான் பார்த்தேன். அவர் என்னை பார்த்ததும், என்ன நடந்தது உனக்கு? ஏன் இவ்வளவு பயந்து விட்டாய் என்று கேட்டார். நான், நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள்? நான் மிகவும் பயந்து விட்டேன் என்று கூறினேன். என் கணவர், அடே, ஏன் பயந்து விட்டாய்? இது என் வீடு, பேய் பங்களா இல்லையே பயப்படுவதற்கு என்றார். என் கணவர் உள்ளே வரும்போது, நான் உன்னிடம் வேலை இருப்பதாக சொல்லி சென்றேன். சிறிது நேரத்தில் வந்து விட்டேன். ஆனால் நான் வந்தபோது நீ தூங்கிக் கொண்டிருந்தாய். அதன் பிறகு நான் என் மகள் மற்றும் அம்மாவுடன் பேச அமர்ந்தேன் என்றார். நான் அவசரமாக என் கணவரின் கையை பிடித்தேன். அவர், ஏன் கவலைப்படுகிறாய் என்று கேட்டார். நான், யாரோ என்னை அந்த அறையில் பிடித்துக் கொண்டார்கள், யார் அது என்று கேட்டேன். என் கணவர், அடே, அந்த அறையில் நான் தான் இருந்தேன். வேறு யாரோ வந்து உன்னை பிடித்துக் கொண்டார்கள் என்று நினைத்தாயா? என் வீட்டில் என்னை தவிர வேறு யார் வருவார்கள்? இந்த முழு வீடும் என்னுடையது. இந்த வீட்டில் என் மகள்கள் வாழ்கிறார்கள். என் அம்மா வாழ்கிறார். என் மகன் வாழ்கிறான். என் மகன் நாள் முழுவதும் வேலைக்கு செல்கிறான். இரவு தூங்குவதற்காக மட்டுமே வீட்டிற்கு வருகிறான். அதுவும் 11 மணிக்குள் அவன் ஒருபோதும் வரமாட்டான். இப்போது 10:30 மணி ஆகிறது. அப்படியானால் நான் தான் உன்னை பிடித்துக் கொண்டேன் என்றார். நான், நீங்கள் இருந்தால் ஏன் எனக்கு சொல்லவில்லை? நான் எவ்வளவு பயந்து விட்டேன் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டேன். இதை கேட்ட என் கணவர் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். அவர், நான் உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்தேன் என்றார். என் கணவர் இப்படி பேசினார். அதாவது என்னை பிடித்துக் கொண்டவரும் தள்ளியவரும் வேறு யாரும் இல்லை, என் கணவர் தான். இப்போதைக்கு நான் அவருடைய பேச்சை நம்பினேன். நான் கவலையின்றி இருந்தேன். சரி, இந்த கேலி என் கணவரே என்னிடம் செய்தார் என்று. இப்போது அவரே என் கேலியை ஏற்றுக்கொண்டதால் நான் அதிகம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நான் என் கணவரை அடையாளம் காண்பதில் தவறு செய்திருக்கலாம். ஏனென்றால் நான் இன்னும் ஒரு நாள் கூட அவருடன் இருந்ததில்லை. என் கணவர் வந்து என்னிடம், நீ சாப்பிடு, நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன் என்று கூறினார். நான், எனக்கு எதுவும் சாப்பிட மனமில்லை, ஆனால் என் தலையில் ஏதோ வலி இருக்கிறது, உடலில் மிகவும் பலவீனம் உள்ளது போல உணர்கிறேன் என்று கூறினேன். என் கணவர், சரி, நான் உனக்கு டீ தயார் செய்து தருகிறேன்.
டீ குடித்தால் உன் தலைவலி சரியாகிவிடும் என்று கூறினார். நான் என் கணவரிடம், இல்லை, நான் இவ்வளவு டீ குடிக்க மாட்டேன், எனக்கு டீ குடிக்கும் மனம் இல்லை என்று கூறினேன். அதற்கு என் கணவர், சரி, அப்படியானால் நான் உனக்கு காஃபி தயார் செய்கிறேன், அது உனக்கு பலவீனமாக உணர வைக்காது என்று கூறினார். நான் என் கணவரிடம் மறுத்தேன். நான் எதுவும் குடிக்க விருப்பமில்லை என்று கூறினேன். ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், என் கணவர் எனக்கு வலுக்கட்டாயமாக காஃபி தயாரித்து கொண்டு வந்தார். நான் எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ விருப்பமில்லை என்று கூறினேன். சந்தேகத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், மாமியார் வீட்டிற்கு வந்ததிலிருந்து எனக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை. என் கணவர், நான் உன் பேச்சை கேட்கப் போவதில்லை, உன் உடல் நலத்தை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும், அதனால்தான் நான் உனக்காக காஃபி கொண்டு வந்தேன், நீ என் கையால் செய்த காஃபியை குடித்தாக வேண்டும் என்றார். என் கணவரின் இந்த பேச்சு எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. ஆனால் பிறகு நான் காபி குடித்தேன். இன்று காலை எனக்கு நடந்தது போலவே நடந்தது. எனக்கு தூக்கம் வந்தது. நான் அடுத்த நாள் காலையில் எழுந்தேன். இப்போது அது காபி இல்லை, மாறாக ஏதோ ஒரு பொருள். அதை குடித்ததும் எனக்கு தூக்கம் வந்துவிட்டது என்பது போல இருந்தது. நான் காலையில் எழுந்தபோது மிகவும் கோபமாக இருந்தேன். ஏனென்றால் இம்முறை நான் எழுந்தபோது காலை 10 மணி ஆகிவிட்டது. நான் இவ்வளவு நேரம் எப்படி தூங்க முடியும்? இந்த எண்ணமே என் மனதை சிதைத்துக் கொண்டிருந்தது. இவ்வளவு தூக்கம் இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு வராது. இந்த தூக்கம் நிச்சயமாக போதை மருந்தின் தூக்கம். நான் அமைதியாகிவிட்டேன். இவர்கள் எனக்கு ஏதேனும் கலந்து கொடுக்கிறார்கள். அதன் காரணமாக எனக்கு இவ்வளவு தூக்கம் வருகிறது. என் உடலில் பலவீனம் அதிகரித்து கொண்டே வருகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இனிமேல் நான் யாராவது கொடுக்கும் எந்த பொருளையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது என்று முடிவு செய்தேன். நான் என் கையால் சமைத்த உணவை நானே சாப்பிடுவேன். அப்படித்தான் செய்தேன். அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது நான் வீட்டின் எல்லா வேலைகளையும் நானே செய்தேன். ஏனென்றால் வீட்டில் எப்போதும் ஒரு விசித்திரமான தனிமையும் அமைதியும் நிலவியது. இந்த அமைதியில் யாரைத்தான் நான் பேசுவேன்? என் மாமியாரும் மகள்களும் தங்கள் அறையில் இருந்து வெளியே வரவில்லை. என் கணவரும் மகனும் காலையில் வேலைக்கு சென்றால் இரவுதான் வீட்டிற்கு வருவார்கள். இப்படியே என் நாட்கள் கழிந்தன. ஆனால் இதிலெல்லாம் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு கவனமாக இருந்தும் என் தூக்கம் குறைவில்லை. நான் தூங்கும் போது எந்த அளவுக்கு என்றால் ஒரு அளவுக்கு அதிகமாகவே தூங்கினேன். என் நிலை நாளுக்கு நாள் பலவீனமாகி எந்த வேலையையும் செய்ய முடியாத நிலைக்கு வந்தேன். எப்போதும் நான் இதைத்தான் யோசித்துக் கொண்டிருப்பேன். கடைசியில் எனக்கு என்ன நடக்கிறது? இப்போது நான் இந்த வீட்டின் எந்த உறுப்பினரும் கொடுத்த எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ மாட்டேன். அப்படியானால் இப்போதும் எனக்கு இவ்வளவு தூக்கம் ஏன் வருகிறது? இன்று நான் செவ்வாய் விரதம் இருக்க முடிவு செய்தேன். ஆனால் என் உடல்நிலை விரதம் இருக்கக்கூடியதாக இல்லை. இருந்தாலும் நான் விரதம் இருந்தேன். நான் எதுவும் குடிக்கவில்லை, வீட்டின் எதையும் சாப்பிடவில்லை. விசித்திரமான விஷயம் என்னவென்றால், இன்று எனக்கு துளி கூட தூக்கம் வரவில்லை. யாரும் என்னை தொந்தரவு செய்யவில்லை. என் முன் ஒரு விஷயம் வந்தது. அது என் உணர்வுகளை பறித்தது. என் கணவர் வருவதற்காக காத்திருந்தேன். ஏனென்றால் இன்று நான் விழித்திருந்தேன். இல்லை என்றால் தினமும் என் கணவர் வேலை முடிந்து வரும்போது அவர் எப்போது வந்தார், வீட்டிற்கு வந்த பிறகு என்ன செய்தார் என்று எனக்கு தெரியாது. நான் விரதத்தை முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். என் கணவர் வருவதற்கு முன் நல்ல ஆடைகளை அணிந்து நன்றாக தயாரானேன். நான் முழுவதுமாக தயாராகி வாசல் அருகே நின்று என் கணவருக்காக காத்திருந்தேன். அப்போது திடீரென்று எனக்கு ஒரு வேலை ஞாபகம் வர நான் என் அறைக்கு திரும்பினேன். அதற்குள் என் கணவர் வீட்டின் வாசலில் உள்ளே நுழைந்தார். உள்ளே வந்ததும் அவரின் 2 மகள்களும் அம்மாவும் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை வேறு அறைக்கு அழைத்து சென்றனர். நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் என்னுடன் பேசுவதற்கு பதிலாக தன் மகள்களின் அறைக்கு ஏன் சென்றார் என்று. நான் அவர்களின் மகளின் அறை வாசலிற்கு சென்று நின்றேன். அறையின் உள்ளே என் கணவர் தன் மகள்களுடனும் அம்மாவுடனும் இருந்தார். நான் கதவை பலமாக தட்ட ஆரம்பித்தேன். ஆனால் கதவு திறக்கவில்லை. சிறிது நேரம் நான் அப்படியே கதவை தட்டி கொண்டிருந்த போது என் கணவர் கோபத்துடன் கதவை திறந்து அறைக்கு வெளியே வந்தார். அவர் கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அவர் என்னை பார்த்ததும், பைத்தியம் பிடித்து விட்டதா உனக்கு? ஏன் இவ்வளவு சத்தமாக கதவை தட்டுகிறாய்? உன் அறையில் இருந்து அதிகம் வெளியே வர வேண்டாம் என்று நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லவா? நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார். நான் என் கணவரிடம், இதுவும் என் வீடுதானே, நான் ஏன் இந்த வீட்டின் அறைக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று கேட்டேன். என் கணவர், வாயை மூடு, உன் அறைக்கு செல் என்று கூறினார்.
நானும் உங்களுடன் அறையில் அமர்ந்து பேச வேண்டும் என்று கூறினேன். என் கணவர், இது என் மகள்களின் அறை, இந்த நேரத்தில் நான் என் அம்மா மற்றும் மகளுடன் பேசுகிறேன் என்றார். அவர் என்னை தள்ளிவிட்டு, உன் அறைக்கு செல், உன்னிடம் பேச நேரம் வரும்போது உன்னிடம் பேச நான் உன் அறைக்கு வருவேன் என்றார். எனக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. என் கணவர் தன் மகள் மற்றும் அம்மாவுடன் பேசுவதற்கு இரவு நேரம் மட்டுமே கிடைத்ததா என்று. நான் வெளியே நின்று கொண்டிருந்தேன். என் கணவர் என் முகத்தில் கதவை மூடினார். உள்ளே மெதுவாக பேசும் சத்தம் கேட்டது. நான் கதவில் காது வைத்து அவர்கள் பேசுவதை கேட்க முயற்சித்தேன். என் கணவர் அறைக்குள் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு எதுவும் புரியவில்லை. பிறகு நான் மெதுவாக ஜன்னலை திறக்க முயற்சித்தேன். நான் ஜன்னலை லேசாக நகர்த்திய போது ஜன்னல் கதவு சிறிது திறந்தது. உள்ளே இருந்த காட்சி எனக்கு தெளிவாக தெரிந்தது. நான் உள்ளே பார்த்தேன். உள்ளே சுமார் 6 பேர் இருந்தனர். இருவர் என் கணவரின் மகள்கள், ஒரு குண்டான பெண். அவளை நான் தூரத்தில் இருந்தே அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. அவள் என் மாமியார். என் கணவரும் என் கணவரின் மகனும் இருந்தனர். ஆனால் எங்கள் வீட்டில் 5 உறுப்பினர்கள் தானே இருக்கிறார்கள். இந்த 6வது நபர் யார்? நான் அந்த நபரை அடையாளம் காண முயற்சித்தேன். ஆனால் எனக்கு எதுவும் புரியவில்லை. வீட்டில் என்ன நடக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் கணவரிடம் அந்த பையன் பணக்கட்டுகளை கொடுப்பதை பார்த்தேன். அந்த பையனின் முகம் எனக்கு தெளிவாக தெரியவில்லை. நான் அமைதியாக என் அறைக்கு வந்து இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று யோசிக்க ஆரம்பித்தேன். சிறிது நேரம் கழித்து என் கணவர் அறைக்குள் வந்து என்னிடம் அன்பாக பேச முயன்றார். ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அவர் கையில் ஒரு காபி கப் இருந்தது. அவர் என்னை ஏமாற்றி இந்த காப்பியை குடிக்க வைக்க விரும்பினார். என் கணவர், இந்த காப்பி குடி, உன் மனநிலை சரியாகிவிடும் என்றார். நான் எனக்கு வேண்டாம் என்று கூறினேன். என் கணவர் என் கையை பிடித்து, என்னை மன்னித்து விடு, நான் உன்னிடம் இப்படி நடந்து கொண்டேன். இன்று எனக்கு வேலைப்பளு அதிகம், அதனால் தான் என் கோபத்தை உன்னிடம் காட்டினேன் என்றார். நான் என் கணவரிடம், நான் அறைக்குள் நடந்த அனைத்தையும் பார்த்து விட்டேன் என்று சொல்லவில்லை. நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். ஆனால் என் கணவர் என்னிடம் காப்பி குடிக்க வலுக்கட்டாயப்படுத்தினார். நான் என் கணவரிடம் கோபமாக, இந்த காப்பிக்கும் டீக்கும் என்ன விஷயம்? நான் என் விருப்பப்படி சாப்பிடுகிறேன், குடிக்கிறேன். ஆனால் இந்த வீட்டில் ஏன் வலுக்கட்டாயமாக எனக்கு இதையெல்லாம் கொடுக்கப்படுகிறது? ஒருவேளை அந்த காப்பியில் ஏதேனும் கலக்கப்பட்டு இருக்கலாம். அதிலிருந்து நீங்கள் என்னை மயக்கமடைய செய்ய விரும்புகிறீர்கள் அல்லது கொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். என் கணவர், நீ பைத்தியமாகி விட்டாய். நான் உன்னை நினைத்து கவலைப்படுகிறேன். அதனால் தான் உனக்காக காப்பி கொண்டு வந்தேன். நான் ஏன் உன்னை மயக்கமடைய செய்ய விரும்புகிறேன்? நீ வீட்டு வேலைகளில் கவனம் செலுத்து. எப்படியும் வீட்டு வேலைகளுக்கு ஒரு வேலைக்காரி தேவை. நீ நாளை முதல் எல்லா வீட்டு வேலைகளையும் செய்வாய். உனக்கு அதிக ஓய்வு எடுக்கும் பழக்கம் வந்துவிட்டது. அதனால் தான் உன் மனதில் விதவிதமான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டன என்றார். என் கணவர் என்னை பயமுறுத்துவதற்காக இதையெல்லாம் சொல்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் பிறகு அவர், நீ என்னை அப்படி பேசும்படி கட்டாயப்படுத்துகிறாய். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். இன்று நீ விரதம் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் உனக்காக காப்பி தயாரித்து வந்தேன். ஆனால் நீ என்னை கோபப்படுத்தி விட்டாய். இப்போது நான் உன்னிடம் பேச மாட்டேன் என்று கூறினார். என் கணவரின் இந்த இனிமையான வார்த்தைகளை கேட்டு என் மனம் மென்மையடைந்தது. நான் அவர் கையில் இருந்து காப்பி கோப்பையை வாங்கி கொண்டு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் இந்த காப்பியை குடிக்கிறேன் என்று கூறினேன். என் இந்த வார்த்தைகளை கேட்டு என் கணவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் இதுவே நான் செய்த மிகப்பெரிய தவறு. நான் காப்பி குடித்தவுடன் எனக்கு ஒரு விசித்திரமான மயக்கம் ஏற்பட்டது. மீண்டும் நான் மயக்கம் அடைந்தேன். அதன் பிறகு எனக்கு எப்போதும் நடந்தது போலவே நடந்தது. நான் என் கணவரின் பேச்சில் சிக்கிவிட்டேன். இப்போது ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது. எனக்கு இப்போது குழப்பம் ஏற்பட ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலை 9 மணிக்கு எனக்கு விழிப்பு வந்தது. என் வயிற்றில் மிகவும் வலித்தது. என் தலை மிகவும் கனமாக இருந்தது. அடுத்த நாள் நான் என் அறையில் இருந்து வெளியே வந்தபோது நான் அமைதியாக இருந்தேன். என் கணவர் வேலைக்கு சென்று விட்டார். என் மாமியார் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்ய சொன்னார். அவள், மருமகளே, இப்போது உன் திருமணத்திற்கு பல நாட்கள் ஆகிவிட்டன. இப்போது வீட்டின் எல்லா பொறுப்புகளையும் நீ உன் தோள்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறினாள். எனக்கு வீட்டு வேலைகள் செய்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதனால் நான் அமைதியாக எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தேன். என் கணவரின் 2 மகள்களும் வளர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் வீட்டின் எந்த வேலைக்கும் கைகூடவில்லை. என் மாமியாரும் ஒரு ஓரத்தில் அமர்ந்து வெற்றிலை மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்.
அவரின் பார்வை என் மீதுதான் இருந்தது. இந்த பெண் ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றினாள். இவளை பார்த்தால் என் கணவரின் அம்மா என்று எங்கிருந்துமே தெரியவில்லை. ஒரு நாள் நான் துணி துவைத்துக் கொண்டிருந்தேன். என் கணவரின் மகன் என்னை விசித்திரமான கண்களால் உற்று பார்ப்பதை பார்த்தேன். அதை பார்த்து எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. அதனால் நான் என் வயிற்றை புடவையால் மறைத்துக் கொண்டேன். இன்று என் கணவரின் மகனுக்கு விடுமுறை. அவன் வீட்டிலேயே இருந்தான். நான் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தேன். யாரோ என் இடுப்பில் கை வைத்தது போல உணர்ந்தேன். நான் பயந்து திரும்பி பார்த்தவுடன் என் கணவரின் மகன் நின்றிருந்தான். அவன் என்னை பார்த்ததும் பயந்து விட்டான். அவன் முகத்தில் நிறம் மாறிவிட்டது. நான், உனக்கு என்ன வேண்டும், நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். அவன், அம்மா, நான் எதுவும் செய்யவில்லை, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் தேவைப்பட்டது, அதனால் தான் நான் சமையலறைக்கு வந்தேன், நான் போகிறேன் என்று கூறி சமையலறையிலிருந்து வெளியே சென்றான். என் உடல் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தது. இந்த வீட்டின் சூழ்நிலை எப்படி இருந்தது என்று தெரியவில்லை. என் கணவரின் மகள்களும் விசித்திரமான ஆடைகளை அணிந்திருந்தனர். அவர்கள் ஏதோ ஹீரோயின்கள் போல தோன்றினர். இந்த நேரத்தில் வெளியிலிருந்து பால்காரர் அழைத்தார். நான் கதவை திறந்து வெளியே சென்றதும் எதிர் வீட்டிலிருந்து 2 பெண்கள் என்னையே உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் இன்னும் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். என் அருகில் வந்தனர். அவர்கள், உங்களை நாங்கள் இதற்கு முன் பார்த்ததில்லையே இந்த வீட்டில், நீங்கள் இதற்கு முன்பு இங்கு வரவில்லையா என்று கேட்டார்கள். நான், உங்கள் கருத்து என்ன, நான் வரவில்லை என்று, நான் இந்த வீட்டின் மருமகள் என்று கூறினேன். என் பேச்சை கேட்டு அந்த பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களில் ஒரு பெண் சிரித்துக் கொண்டே, அட மருமகளே, இந்த வீட்டில் இதுவரை எத்தனை மருமகள்கள் வந்து விட்டார்கள் என்று தெரியவில்லை என்று கூறினாள். நான் அந்த பெண்ணிடம் மேலும் ஏதேனும் கேள்வி கேட்கும் முன் பின்னால் இருந்து யாரோ என் கையை பிடித்து உள்ளே இழுத்தனர். நான் திரும்பி பார்த்தவுடன் என் மாமியார் என்னை உள்ளே தள்ளி இருந்தார். என் கையில் இருந்து பால் பாத்திரம் கீழே விழாமல் தப்பியது. ஆனால் சிறிது பால் தரையில் சிந்தியது. என் மாமியார் வேகமாக கதவை மூடி உள்ளே தாளிட்டு கொண்டார். என்னை உற்று பார்த்து திட்ட ஆரம்பித்தார். என் மகன் உன்னிடம் எத்தனை முறை சொல்லி இருக்கிறான், அதிகம் இங்கும் அங்கும் நோட்டம் இட தேவையில்லை என்று. இந்த விஷயம் உன் கணவருக்கு தெரிந்தால் அவர் உன்னை என்ன செய்வார் என்று உனக்கு தெரியாது என்று கூறினார். நான் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன்? பால்காரர் நீண்ட நேரம் கதவு மணியை அடித்தார். யாருக்கும் கேட்கவில்லை. அதனால் தான் நான் பால் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பால் வாங்க வந்தேன். நீங்களும் என்னிடம் எப்படி பேசுகிறீர்கள்? நான் அக்கம் பக்கத்து பெண்களுடன் பேசி எந்த பாவத்தையும் செய்யவில்லையே என்று கேட்டேன். அன்று என் மாமியார் பெரும் சலசலப்பு ஏற்படுத்தினார். இன்று நான் இந்த மக்களை சந்தேகிக்க ஆரம்பித்தேன். அந்த அக்கம் பக்கத்து பெண்கள் என்னிடம் என்ன சொல்ல விரும்பினார்கள் என்று யோசனையில் ஆழ்ந்தேன். ஏனென்றால் அந்த அக்கம் பக்கத்து பெண்கள் தான் இந்த வீட்டை பற்றி எனக்கு எல்லாவற்றையும் சொல்ல முடியும். நான் வாய்ப்பு பார்த்து அக்கம் பக்கத்து ஒரு பெண்ணிடம் பேச முயற்சி செய்தேன். நான் சாக்கு போக்காக மொட்டை மாடிக்கு சென்றேன். அந்த நேரத்தில் வீட்டில் உள்ள அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். மொட்டை மாடிக்கு சென்ற பிறகு வீட்டுக்கு எதிரே உள்ள மொட்டை மாடியில் கல்லை எடுத்து அடிக்க ஆரம்பித்தேன். யாராவது என்னை வெளியே வந்து பார்க்க வேண்டும் என்று. நான் வாய்ப்பு பார்த்து அவர்களிடம் பேச வேண்டும் என்று. நான் கல் எறிந்ததும் ஒரு பெண் ஜன்னல் வழியாக பார்த்தாள். நான் உடனே அவளை கூப்பிட்டு சாக்கு போக்காக அந்த பெண்ணை மொட்டை மாடிக்கு வரவழைத்தேன். அந்த பெண் தன் மொட்டை மாடிக்கு வந்தாள். எங்கள் வீட்டு மொட்டை மாடியும் அந்த எதிரே இருந்த வீட்டு மொட்டை மாடியும் நேருக்கு நேராக இருந்தன. ஏனென்றால் எங்கள் வீடுகளும் நேருக்கு நேராக இருந்தன. நான் அந்த பெண்ணிடம், இன்று நீங்கள் அனைவரும் தெருவில் நின்று என்னை பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருந்தீர்கள், எனக்கு ஏதோ சொல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள். நான் இந்த வீட்டை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். நான் இங்கு வாழ்வது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று கூறினேன். அந்த பெண், ஆம், நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்வேன், ஆனால் இந்த விஷயத்தில் என் பெயர் வரக்கூடாது என்று கூறினாள். நான், சரி, யாரும் உன் பெயரை சொல்ல மாட்டார்கள் என்று கூறினேன். அந்த பெண், நீ வசிக்கும் இந்த வீடு வீடு அல்ல, அதில் வசிப்பவர் உன் கணவர் அல்ல, மாறாக இவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்ல. இந்த வீடு ஒரு விபச்சார விடுதி. அதில் வசிக்கும் பெண் ஒரு இடைத்தரகர் மற்றும் 2 இளம் பெண்கள் இந்த வீட்டிற்கு பெண்களை ஏமாற்றி அழைத்து வருகிறார்கள். உன் கணவரின் வேலையும் இதுதான். அவர் பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி இங்கு அழைத்து வருகிறார், அல்லது அவர்களை கடத்தி இங்கு அழைத்து வருகிறார். இம்முறை நீ இங்கு வந்துள்ளாய். நாங்கள் இவர்களுக்கு எதிராக பல முறை வழக்கு பதிவு செய்துள்ளோம். ஆனால் இவர்கள் ஒவ்வொரு முறையும் போலீசாருக்கு அதிக பணம் கொடுத்து அவர்களை அனுப்பி விடுகிறார்கள்.
மேலும் இந்த பகுதியில் வசிக்கும் மக்களை ஏதாவது ஒரு காரணத்திற்காக தொந்தரவு செய்கிறார்கள் என்று கூறினாள். நான் இந்த வீட்டில் வசிக்கும் பையன் யார் என்று கேட்டேன். அந்த பெண், இந்த வீட்டில் வசிக்கும் பையன் உன் கணவரின் மகன் அல்ல, மாறாக அவன் இடைத்தரகரின் மகன். அவன் வேலை என்னவென்றால் இந்த வீட்டில் வசிக்கும் பெண்கள் தப்பித்து விடாமல் பார்த்து கொள்வதுதான். இங்கே ஒவ்வொரு மாதமும் ஒரு பெண்ணை சாக்கு போக்காக அழைத்து வருகிறார்கள் என்று கூறினாள். நான் அப்படியானால் இங்கு பெண்களை அழைத்து வந்த பிறகு என்ன செய்கிறார்கள் என்று கேட்டேன். அந்த பெண், நீ முற்றிலும் பைத்தியம், உனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையா என்று கேட்டாள். நான் எனக்கு தெரியவில்லை என்றேன். அவள், இங்கு வரும் எந்த பெண்ணின் உடலும் விற்கப்படுகிறது என்று கூறினாள். இதை கேட்டதும் என் கால்கள் தள்ளாடின. அந்த பெண், இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள், இவர்கள் மக்கள் முன் நேர்மையாக தோன்றுவார்கள், ஆனால் இவர்களின் உண்மையான நிலையை நாங்கள் அறிவோம். ஏனென்றால் நாங்கள் இந்த பகுதியில் வசிக்கிறோம். இங்கு வரும் பெண்ணை எப்படியாவது மயக்கமடைய செய்து இரவு அவளின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த பெண் மயக்கத்தில் இருக்கும் வரை அவளுக்கு இரவு முழுவதும் ஏதேனும் ஒரு மிருகம் அவளின் மரியாதையுடன் விளையாடியது என்று தெரியாது என்று கூறினாள். எனக்கு வியர்த்து கொட்டியது. இந்த பெண் இதெல்லாம் என்ன சொல்கிறாள்? இந்த பெண் எல்லாவற்றையும் உண்மைதான் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் என்னிடம், நீ நல்லவளாக தோன்றுகிறாய், அதனால் தான் உன்னிடம் சொல்கிறேன். முடிந்தவரை சீக்கிரம் வாய்ப்பு பார்த்து இங்கிருந்து தப்பித்துக் கொள், இல்லை என்றால் இவர்கள் உன்னை எதற்கும் உதவாதபடி ஆக்கி விடுவார்கள் என்று கூறினாள். என் மரியாதையும் எத்தனை ஆண்களுக்கு இடையே சீரழிக்கப்பட்டதோ. இது என் மாமியார் வீடு அல்ல, மாறாக இது ஒரு கும்பலின் மக்கள். அவர்கள் பெண்களை முட்டாளாக்கி அவர்களின் விலையை நிர்ணயித்து இப்படி தங்கள் தொழிலை நடத்தி கொண்டிருந்தனர். அந்த பெண் என்னிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டாள். நான் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் இனி இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது என்று முடிவு செய்தேன். நான் என் அறைக்கு சென்று என் கணவரின் போனை ரகசியமாக எடுத்து போலீசுக்கு அழைப்பு விடுத்தேன். நான் என் கதையை போலீசுக்கு முழுமையாக சொன்னேன். எனக்கு தெரியும், இத்தனை நாட்களாக எனக்கு நடந்த அனைத்தின்படி இவர்கள் அடுத்த நாளும் என்னிடம் அதே அனைத்தையும் செய்வார்கள். நான் இவர்களை கையும் களவுமாக பிடிக்க விரும்பினேன். அதனால் தான் அடுத்த நாள் என் கணவர் என் முன் காப்பி கோப்பையை வைத்தவுடன் நான் அன்பாக அவர் கையில் இருந்து காப்பியை எடுத்துக்கொண்டேன். நான் காப்பி குடிப்பது போல என் கணவரிடம் நடந்து கொண்டேன். நான் அந்த காப்பியை என் கணவரின் கவனம் திசை திரும்பியவுடன் படுக்கையின் பின்னால் எரிந்து விட்டேன். சிறிது நேரம் கழித்து நான் தூங்குவது போல நடித்தேன். நான் போலீசுக்கு இரவு நேரத்தை தான் கொடுத்தேன். ஏனென்றால் இரவு 10 மணிக்கு என் கணவர் வீட்டிற்கு வருவார். சுமார் 1 அல்லது 2 மணி நேரத்திற்கு பிறகு எனக்கு இதெல்லாம் நடக்கும். என் கணவர் அன்று போல வேறு ஒருவரிடம் என் விலையை நிர்ணயித்துக் கொண்டிருந்தார். என் கணவர் அறையில் இருந்து வெளியே சென்று விட்டார். நான் விழித்திருந்தேன், ஆனால் தூங்குவது போல நடித்தேன். யாரோ என் அறைக்கு வந்து என் உடலில் கை வைத்தது போல உணர்ந்தேன். அப்போது எங்கள் வீட்டில் போலீஸ் சோதனை நடந்தது. போலீசார் அந்த மக்களை கையும் களவுமாக பிடித்தனர். என் மரியாதையுடன் விளையாட வந்தவன் போலீசிடம் எல்லா உண்மையும் கூறினான். அதாவது அந்த மனிதன் இன்று இரவுக்காக இவர்களுக்கு என் விலையை கொடுத்திருக்கிறான் என்று. இப்போது போலீசிடம் இவர்களுக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் இருந்தன. அக்கம் பக்கத்து மக்களும் அவரவர் சாட்சிகளை அளித்தனர். போலீஸ் இவர்கள் அனைவரையும் கைது செய்தது. நான் என் பெற்றோரின் வீட்டிற்கு வந்துவிட்டேன். நான் அவர்களுக்கு இதையெல்லாம் சொன்னபோது அவர்கள் மிகவும் வெட்கப்பட்டனர். அவர்கள், அந்த பையன் எங்களிடம் நிபந்தனை வைத்த அன்றே எங்களுக்கு சந்தேகம் வந்தது, இனிமேல் உங்கள் மகனுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள் என்று. ஆனால் அவன் இவ்வளவு தூரம் கூட இறங்குவான் என்று எங்களுக்கு தெரியாது என்று கூறினர். இப்போதைக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டனர். நான் என் பெற்றோரின் வீட்டிற்கு வந்துவிட்டேன். இன்று வரை எனக்கு திருமணம் ஆகவில்லை. இப்போது திருமணத்தின் பெயரை கேட்டாலே எனக்கு பயமாக இருக்கிறது. நான் என் பெற்றோரின் வீட்டில் தங்கி அவர்களுக்கு சேவை செய்து வருகிறேன். ஏனென்றால் என் பெற்றோர்கள் மிகவும் வயதாகிவிட்டனர். நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை. நான் படித்தவள். நான் வேலை செய்து என் வாழ்க்கையை நடத்தி வருகிறேன். அந்த அருவருப்பான வாழ்க்கையை விட என் இந்த வாழ்க்கை எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் உங்கள் மகள்களுக்கு திருமணம் செய்யும் போது பையன் வீட்டாரை முழுமையாக விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் சில பெற்றோர்கள் தங்கள் மகளுக்கு திருமணம் ஆகாததால் மகள்களை யாருடைய பொறுப்பிலும் விட்டு விடுகிறார்கள். எனக்கு நடந்தது போல உங்களுக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அதனால் இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து கவனமாக இருங்கள். நன்றி.